ராவில் திருடன் வரும் விதமாய் வருவேன் என்கிறார். ஆயத்தமா என் உள்ளமே, விசுவாசம் அன்பு நம்பிக்கை உம்மில் நிலைத்துள்ளதா? ஆயத்தமா என் மனமே, களம் தோணித்திட விண்ணின் வாசல் திறக்க, மண்ணை சுத்த சேர்ந்திட அன்பர் இயேசுவோடு செல்வோமே. பாவத்தின் அலைகள் உன்னை சூடும் இந்த காலமீதிலே. ஆயத்தமா என் உள்ளமே, விசுவாசம் அங்கே அந்த கேள்வி உழவும் நேரமீதிலே. ஆயத்தமா என் உள்ளமே, களம் தோணித்திட விண்ணின் வாசல் திறக்க, மண்ணை சுத்த சேர்ந்திட அன்பர் இயேசுவோடு செல்வோமே. அன்பர் இயேசுவோடு செல்வோமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 13 வரை. தியானத்தின் தலைப்பு, நேசத்திலும் பாகுபாடா, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 7. அவர்கள் அவ்விசுவாசிகள், இவர்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் என்று எத்தனை பேரை நாம் விலக்கி வைத்திருக்கிறோம். நம்முடைய இந்த செய்கையினாலேயே ஆண்டவரிடம் வரவேண்டிய பலர் ஆண்டவரை விட்டே விலகி சென்றிருக்கின்றனர். கிறிஸ்து போதித்த மலை பிரசங்கத்தை நேசித்த மகாத்மா காந்தி கிறிஸ்தவர்களை பார்த்தே கிறிஸ்தவமே வேண்டாம் என்று சொன்னாராம். இங்கே ஒரு ரோம போர் வீரன், அவனுக்கு கீழே 100 போர் வீரர்கள். பொதுவாகவே ரோம போர் வீரரை யூதர்கள் வெறுத்தனர். அதிலும் 100க்கு அதிபதி என்றால் அவனுக்கிருந்த அதிகாரம், பெருமை, ரோமன் என்ற அகங்காரம் என்பன யூதர்கள் அவனை வெறுக்க போதுமாயிருந்தது. இப்படிப்பட்ட ஒருவன் இயேசுவிடம் வந்தான். திமிர்வாதமாய் கிடக்கிற தன்னுடைய வேலைக்காரனுக்காக மன்றாடுகிறான். அவன் கிட்ட வருவதை கண்டபோதே இயேசுவின் பின்னே நின்றவர்கள் என்னவெல்லாம் பேசியிருப்பார்கள். ஆனால் இயேசுவோ அவனோடு பேசி தான் வந்து அவனை சுகமாக்குவதாக கூறுகிறார். அதே பிரகாரம் யூதருக்கு எதிரிகளாக இருந்த கானானை சேர்ந்த ஒரு பெண் இயேசுவிடம் வந்து தன் மகளுக்காக மன்றாடினாள். சீஷர்களுக்கு அது எரிச்சலை கொடுத்தாலும் ஆண்டவர் அவளை நேசித்து அவளுடனும் பேசினார். ஆண்டவர் தம்மிடம் வந்த எவரையும் தள்ளிவிடவில்லை. மனதுருக்கத்துடன் பேசினார். நம்மை சுற்றிலும் வாழுகின்ற கிறிஸ்துவை அறியாத, ஏற்றுக்கொள்ளாத ஏராளமான மக்களை குறித்து நமது மனநிலைமை என்ன? சிலர் கிறிஸ்தவர் என்ற பெருமையினால் பிறருடைய தவறான நம்பிக்கைகளை கேலி செய்வது உண்டு. அவர்களும் தேவனது சிருஷ்டிகள், அவர்களும் தேவ ராஜ்யத்தில் பங்கு கொள்ள வேண்டுமே என்று எண்ணுவோர் மிக குறைவு. அந்த ஆத்தும தாகம் நம்மிடம் உண்டா? ஆண்டவரோ தம்மிடம் வந்த எவரையுமே புறம்பே தள்ளவில்லை. பாகுபாடு காட்டும் சிந்தை நமக்கு கூடாது. எல்லோரையும் ஒன்று போல நேசிக்கும் சிந்தை நமக்கு அவசியம். அழைப்பு கொடுக்காமலேயே நான் வருவேன் என்று ஆண்டவர் சொன்ன போதுதான் அந்த 100க்கு அதிபதிக்குள் இருந்த விசுவாசம் வெளியே தெரிந்தது. அது கொழுந்து விட்டு எரிந்தது. அவனும் இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்டான். பாகுபாடின்றி நாம் காட்டும் அன்பு, கரிசனை, ஆதரவு நம்மில் தேவனை வெளிப்படுத்தும். தேவனும் மகிமைப்படுவார். ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, எங்களுக்குள் காணப்படும் பெருமையை எடுத்து போடும். தவறான நம்பிக்கையுள்ளவர்களை கண்டு ஒதுக்காமல் அவர்களிடத்தில் பரிவோடு பேசி உதவ எங்களுக்கு உமது அருள் தாரும். ஆமென்.